வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்மளுக்கு எங்கேருந்து ஜாப் வேகன்சிஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற பேங்க்லேருந்து தான் வந்து ஜாப் வேகன்சிஸ் வந்திருக்கு. பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு லீடிங் பப்ளிக் செக்டர் பேங்க். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா மும்பையில் இருக்குது. அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 8ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 23ஆம் தேதி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இதில் ஏகப்பட்ட போஸ்டிங்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீஃப் மேனேஜர் ஐடி, சீஃப் மேனேஜர் க்ளவுட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு நிறைய வேகன்சிஸ் இருக்குது. அவங்களே வந்து டீட்டெயிலாக எந்தெந்த கேஸ்ட்டுக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நான் வந்து இதோட பிடிஎஃப் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிங்க. ஏன்னா இதில் வந்து நிறைய வேகன்சிஸ் இருக்கனால ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் வந்து நான் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் போடுறேன், நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ வேகன்சிஸ் பார்த்தாங்க, எக்கச்சக்கமான வேகன்சிஸ் இருக்குது. ஸோ எல்லாமே செக் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பேசிக் பே, இதோட சம்பளம் தான் இதில் வந்து இந்த ஜாபில் வந்து ஹைலைட்டு. மிடில் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 2க்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 64,820 ரூபா தராங்க. ப்ளஸ் எல்லா விதமான அலவன்சஸ் இன்சென்டிவ் எல்லாமே தராங்க. மிடில் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 3க்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சம்பளமே 85,920 ரூபா ப்ளஸ் அலவன்சஸ். சீனியர் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 4க்கு பார்த்திங்கன்னா 1,02,300 ரூபா ப்ளஸ் அலவன்சஸ் தராங்க. ஸோ இந்த ஜாபை யாருமே மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாஸ் ஆகிறீங்களோ ஃபெயில் ஆகிறீங்களோ ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவது கிடைக்கும். நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசன் இருந்தாலே போதும், இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஒன்ஸ் செலக்ட் ஆகிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு வந்து உங்களை எங்கே வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கோ இல்லை இந்தியாவில் எங்கே வேணால் போஸ்டிங் போடுறதுக்கோ அதிகாரம் இருக்குது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி பீப்புளுக்கு, அதாவது அவங்க காலேஜ் குவாலிஃபிகேஷனில் 55% மார்க் இருந்தால் போதும் அப்ளை பண்ணுறதுக்கு. அதேமாதிரி மற்ற இதுக்கு பார்த்திங்கன்னா 60% கேட்டிருக்காங்க. இப்போ காலேஜில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து சிஜிபிஏ, ஓஜிபிஏ அப்படின்ட்டு தான் இருக்கும். ஆனால் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அதை பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க வந்து 54.99 இருக்குது அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணி 55 போட்டுங்க. உங்களுக்கு வந்து 50 ஃபார் எக்ஸாம்பிள் 60.89 இருக்குன்னா 61 போட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுற ஜாபுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட் இந்தியாவில் எங்கே வேணால் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை தெரிஞ்சுக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கேண்டிடேட் ஒரு போஸ்ட்டுக்கு தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி பீப்புளுக்கு வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஊனமுற்றோருக்கு 10 இயர்ஸும், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 5 இயர்ஸும், பர்சன்ஸ் அஃபெக்டட் பை 1984 இயர்ஸுக்கு 5 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ இடபிள்யூஎஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நீங்கள் ப்ராப்பரான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஸோ அவங்க வந்து எந்த டைம்லையும் இன்டர்வியூ டைம்லையும் எப்போ வேணாலும் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பி கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பக்கமான சர்டிஃபிகேட் வச்சுருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அதுக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தாலே உங்களுக்கு எல்லா ஐடியாவுமே கிடச்சிரும். நான் ரொம்ப பேசி ரொம்ப இல்லை வீடியோ லென்த்தாகி போர் அடிக்க விரும்பலை. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டு, அப்படி இல்லைன்னா பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ரெண்டுமே இருக்கலாம், இல்லை ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன், எவ்வளோ அப்ளிகேஷன் வருதோ அதை பொறுத்து தான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஆன்லைன் எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன போர்ஷன் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா 25 மார்க்கு, அதுக்கு டைம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் எந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டான ப்ரொஃபஷ்னலான நாலேஜ் உங்களுக்கு இருக்கா அப்படின்ற மாரி அது கொஸ்டின் கொடுப்பாங்க. அதோட மேக்ஸிமம் மார்க் பார்த்திங்கன்னா 100 மார்க். அதுக்கு டைம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 1 ஹவர் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பேங்க் இண்டஸ்ட்ரியை பற்றி உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் கொஸ்டின்ஸ் அது பார்த்திங்கன்னா 25 மார்க் கொடுக்குறாங்க. அதுக்கு டைமிங் பார்த்தோன்னா 30 மினிட்ஸ், அதாவது 1/2 மணி நேரம் கொடுக்குறாங்க. இது மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் 35% எடுத்திருந்தாலே நீங்கள் மினிமம் 35% இந்த டெஸ்ட்டில் எடுத்தாலே நீங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் ஆகிடுவீங்க. குவாலிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து கூப்பிடுவாங்க. அண்ட் இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது இந்த எக்ஸாமில். இதில் வந்து 1க்கு 4th அப்படின்ற நெகட்டிவ் மார்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னா 0.25 வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க.
செலெக்ஷன் வில் பி த்ரூ ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் ஆர் பர்சனல் இன்டர்வியூ. அதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஆன்லைன் டெஸ்ட் அப்படி இல்லைனா பர்சனல் இன்டர்வியூ அப்படிலாம் ரெண்டுமே வச்சு கூட செலக்ட் பண்ணுவாங்க. இது வந்து எத்தனை அப்ளிகேஷன் வருதோ அதை பொறுத்து அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் சப்போஸ் ரெண்டுமே நடக்குது, ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ ரெண்டுமே வைக்கிறாங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமுக்கு 80% மார்க்கும், இன்டர்வியூக்கு 20% மார்க்கும் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணலை அப்படின்னா இன்டர்வியூ மூலிமா வந்து உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது. தமிழ்நாட்டில் பொறுத்தவரையும் சென்னையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணிங்க. ஸோ இதெல்லாம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன். எப்பயுமே வந்து ஒரு எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனாக நீங்கள் கண்டிப்பாக ஒன்ஸ் படித்து பார்த்துட்டு நல்லா தெளிவாக படிச்சுட்டு பார்த்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதெல்லாமே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஜஸ்ட் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே தெரியும். இது பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் SC ST PWD பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 175 அப்ளிகேஷன் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஜென்ரல் அண்ட் அதர்ஸ் கேண்டிடேட்டுக்கு 850 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா www.bankofindia.co.in அப்படின்றதில் உள்ளார போயிட்டு கேரியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ரெக்யூர்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் இன் வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸ் அப் டு ஸ்கேல் 4 அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அது எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படி எல்லாமே இதில் வந்து நீங்கள் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. எந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி, எந்த மாதிரி சைன் வேணும், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக இது தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் படித்து பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே தெரியும். அது சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முன்னாடி வந்து கவர்மெண்ட் ஜாபு அப்படி இல்லைனா பப்ளிக் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனிலேருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி கொடுக்கணும். அது வந்து கம்பல்சரியாக வாங்கி கொடுக்கணும். அப்போ தான் நாங்கள் வந்து ஒத்துப்போம் அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற எல்லாமே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நான் வந்து இந்த பிடிஎஃப்பை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது அடுத்தது பார்த்திங்கன்னா கால் லெட்டர் பார்த்திங்கன்னா சென்ட்ரு, வென்யூ அட்ரஸ்ஸு, போஸ்ட் அப்ளைடு, டேட் அண்ட் டைம் ஃபார் எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேங்க் வெப்சைட்டில் தான் நாங்கள் கொடுப்போம். தனியாக வந்து உங்களுக்கு கொரியர் ஹார்ட் காப்பிலாம் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான மேலும் அப்டேட்டுகள் தெரிஞ்சுக்க www.bankofindia.com.co.in அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வர அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ஜாபுக்கு செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ஆஃபீஸர்ஸ் இன் MMGS 2க்கு வந்து 2 lakhs பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஆஃபீஸர்ஸ் இன் MMGS 3க்கு வந்து 3 lakhs பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். பயப்படாதீங்க, இது ரீஃபண்டபிள் தான். ஒன்ஸ் நீங்கள் 3 years ஒர்க் பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட்டை வந்து அவங்க கொடுத்துருவாங்க திருப்பியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அடுத்து இதுக்கப்புறம் வர அனௌன்ஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் வெப்சைட்டில் மட்டும்தான் அவங்க வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து நம்மளுக்கு ஹார்ட் காப்பி வரும் அப்படின்னு சொல்ல தேவையில்ல. நீங்கள் அடிக்கடி பேங்க் வெப்சைட் செக் பண்ணாலே போதும், உங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. மேலும் இது போன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தால் உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ. மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.